வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு பிரின்சஸ் ஆத்தென்டிக் கிச்சன்ல வந்து மேங்கோ புடிங்கோட வந்திருக்கு. ஃப்ரெஷ் மாம்பழத்துல செய்யற புடிங் தான். நல்ல ஈஸி, சிம்பிள், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். சோ நான் வந்து இந்த மேங்கோ புடிங் செய்யறதுக்கு இப்படி பெரிய ஒரு மேங்கோ இருக்குதுல்ல, இதுல வந்து நான் 8 மேங்கோ எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கு 900 grams. தோலெல்லாம் சீவி இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு இதுல வந்து 900 grams மாம்பழம் எடுக்க போறோம். நல்ல பழுத்ததா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த தும்பு இருக்குமேல, அந்த தும்பு இருக்கிற மாம்பழம் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாட்டிக்கு நீங்க தும்பு இருக்கிற மாம்பழம் எடுக்க. நல்ல பழுத்ததா, நல்ல இனிப்பான பழமா எடுங்க. நான் யூஸ் பண்ற மாம்பழத்துல வந்து நான் 900 grams எடுக்கிறேன். ஆனா நீங்க தும்பு இருக்கிற மாம்பழம் எடுக்கிறேன்னு சொன்னா 1 கிலோ 150 கிராம் எடுத்தீங்கன்னு சொன்னா தான் நாங்க அரைச்சு இந்த வடியில வச்சு வடிய விட்டு இந்த சக்கையில வடுக்கைக்கு வந்து உங்களுக்கு வந்து சரியான பெர்ஃபெக்டா 925 grams வரும். இதுல வந்து மாம்பழம் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷா வந்து மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னா கேன் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து கேனில் வர ப்ரிப்ரே யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு லார்ஜ் மாம்பழம் என்று சொன்னால் நான் 8 மாம்பழம் எடுத்து ஸ்கின் ரிமூவ் பண்ணி அந்த விதையும் ரிமூவ் பண்ணி போட்டு வெட்டி வச்சுட்டு மாம்பழத்தை அரைக்கிறதுக்கு நான் இந்த மேஜிக் புல்லட் கிரைண்டர் எடுத்திருக்கிறேன். நல்ல பழுத்த பழமாக இருக்கணும், நல்ல இனிப்பாக. இந்த மேஜிக் புல்லட்டில் இப்போ இதை போடுறேன். மாம்பழத்தை வந்து அரைச்சதுக்கப்புறம் நான் ஒரு தண்ணி ஒன்றுமே சேர்த்துறாதீங்கோ. இந்த மாம்பழத்தை வந்து நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து தும்பு இல்லை நான் அடுத்த மாம்பழத்தில். பட் தும்பு இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வடியில் வச்சு இதை நீங்கள் வந்து வடிச்செடுக்கணும். என்ன சொன்னால் அந்த தும்பு இல்லாட்டி தான் நல்லா சில்கியாக இருக்கும் இந்த புடிங். இதில் வந்து தும்பு இல்லை என்றாலும் நான் ஒரு வடியில் வந்து இதை நான் வடிச்செடுக்க போகிறேன். இருக்கிற மிச்ச மாம்பழத்தையும் இதே மாதிரி அரைச்செடுக்க போகிறேன். இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் நான் இதே மாதிரி அரைச்சிருக்கிறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறேன். தும்பல் இருந்தேன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெயினரில் வரும். நான் சொன்னேன் இதில் வந்து தும்பு ஒன்றும் இல்லையண்டு. இந்த மாம்பழத்தை வந்து தும்பு இல்லை. இந்த இதை நான் இப்படி வடிச்சிருக்கிறேன். இப்படி வடிச்ச பிறகு இந்த வடிச்ச மாம்பழத்துக்கு வந்து நான் இதில் வந்து சீனி சேர்க்க போகிறேன். உங்களோட இனிப்பை பார்த்து சேருங்கன்னு சொன்னால் இந்த மாம்பழம் ஏற்கனவே நல்ல இனிப்பாக இருக்கிறபடியா நான் 6 டேபிள் ஸ்பூன் நல்லடிக்கு 85 கிராம் சீனி சேர்க்கிறேன். ஆனால் நீங்கள் இதை வந்து கூட இல்லை குறைய சேர்க்கலாம், நீங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு. பட் நான் 6 டேபிள் ஸ்பூன் நல்லடிக்கு 85 கிராம் சீனி சேர்க்கிறேன். இப்போ விஸ்கால வந்து விஸ்க் பண்ணி இந்த சீனியெல்லாம் நல்லா கரையணும். இப்போ 2 நிமிஷமாக நான் அதை விஸ்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது. ஒரு 4 நிமிஷம் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து நான் சீனியெல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு இதில் வந்து கார்னேஷன் மில்க் இருக்குது, இவாப்ரேட்டட் மில்க். இதில் வந்து 2 கேன் சேர்க்க போகிறேன். 354 ml கேன்லேருந்து 2 கேன், ஒரு கேனை விடுறேன். இது வந்து 2வது கேன் 354 ml. இருக்கு 2 கேனையும் விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இருக்குது நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இனிப்பு காணுமாண்டு. இனிப்பு காணாட்டிக்கு நீங்கள் சேர்க்கலாம். அதோட வந்து இந்த மாம்பழ ஃப்ளேவர் உங்களுக்கு என்ன கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கு மேங்கோ எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த மேங்கோ ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு. ஸோ அதல்லபடியே நான் இந்த எசன்ஸும் வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ நான் போட்ட சீனி எனக்கு தாராளமாக காணும். ஸோ அதில் வந்து நான் எண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து பிரம்பா வச்சுட்டு ஜெலட்டினை வந்து கரைச்செடுப்போம். ஜெலட்டினை கரைக்கிறதுக்கு இதில் வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் இருக்குது ஜெலட்டின் இருக்குது. 4 ஜெலட்டின் பேக்கெட் எடுத்துருக்கேன். இந்த 4 வந்து 28 கிராம்ஸ் வருது. ஸோ இந்த ஜெலட்டினை வச்சு நான் இந்த பவுலில் போடுறேன் 4ஐயும். அந்த ஜெலட்டின் தான் இந்த புடிங்கை வந்து செட் பண்ண போகுது. இதில் வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி இருக்குது, 200 ml இருக்குது. இப்போ இந்த சுடுதண்ணியை வந்து இதில் மேலே விடுறேன். விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விடுவோம். பொடி மிக்ஸ் எல்லாம் செய்து வச்ச அப்புறம் தான் இந்த ஜெலட்டினை வந்து கரைச்செடுக்கணும். நல்லா சுடுதண்ணியாக இருக்கணும். இந்த ஜெலட்டின் நல்லா கரைஞ்சிட்டுது. இப்படி கரைஞ்ச பிறகு இருக்க நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோ புடிங் இருக்குல்ல, இந்த புடிங்க்கு வந்து சூட்டோடையே இந்த ஜெலட்டின் மிக்ஸ் வந்து விட போகிறேன். விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த இருக்குது இந்த பொடி மிக்ஸை ஜெல்டன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இது வந்து 4.5 லிட்டர் ட்ரே. இந்த ட்ரேக்கில் வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மேங்கோ புடிங்கை விட போகிறேன். இந்த 4.5 லிட்டர் ட்ரேயில் வந்து இந்த மேங்கோ புடிங்கை விட்டுருக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் வந்து மிச்சம் விட்டுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மேங்கோ புடிங்கை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து இப்படி ஒரு கண்டெய்னர் இருக்குது, பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லாட்டி கிளாஸ் போலோ வர உங்களுக்கு பிடிச்சதில் வந்து சின்னதாக இருக்குதுல்ல. ஸோ இதில் நான் கொஞ்சம் வந்து விட போகிறேன். இப்போ நீங்கள் வட்டி எடுத்து கொடுக்காட்டிக்கு நீங்கள் இப்படி ஒரு கண்டெய்னரில் விட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த இருக்குது இந்த செப்பரேட்டான கண்டெய்னர்லேருந்து விட்டுருக்கிறேன். இப்போ இதை நான் மூடி போட்டு இந்த தூக்கி நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து நல்லா செட் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா மூடி போட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேங்கோ புடிங்கை தூக்கி நான் ஒரு மணித்தியால 45 நிமிஷம் வச்சுனா நல்லா செட் ஆகிட்டுது. பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டதும் நல்லபடியாக செட் ஆகிட்டு நான் சொல்கிற டைமுக்கு உங்களுக்கு இப்படி செட் ஆகிட்டுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்கோ. இந்த மேங்கோ புடிங் நல்லா செட் ஆன பிறகு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் வந்து நான் 2 பெரிய மாம்பழம் எடுத்து இப்படி சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மட்டும் இது நீங்கள் போடலாம். ஆனால் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல குறுனியாக இதை நான் வெட்டி இருக்கேன். நல்ல இனிப்பான மாம்பழம். இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் மேலே வந்து போட போகிறேன். இப்படி கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு லேயர் வந்து இந்த மேங்கோ வந்து கடிபடிக்க நான் இந்த கையை கழுவி இருக்கிறேன். இந்த கையால் எனக்கு போடுறது ஈஸியாக இருக்குது தூவுறதுக்கு. இருக்கிறதுல மேலே வந்து மாம்பழம் பரப்பி போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் அந்த கண்டெய்னரில் எடுத்தேன்ல அதுக்கு வந்து மேலே கொஞ்சம் போடுறேன். இந்த இருக்குது இப்படி நீங்கள் மாம்பழத்தை வந்து பரப்புன பிறகு இதுக்கு மேலே வந்து நான் ஜெல்லி விட போகிறேன். ஸோ இப்போ தான் ஜெல்லியை வந்து செய்திருப்போம். இந்த ஜெல்லியை செய்கிறதுக்கு நான் இதில் வந்து பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஜெல்லி இருக்குது. நான் இன்றைக்கு வந்து லைம் ஃப்ளேவர் ஜெல்லி தான் யூஸ் பண்ண போகிறேன். 85 கிராம்ஸ் பேக்கெட் இருக்குது. இதில் 2 யூஸ் பண்ண போகிறேன். 2 நான் செய்கிறதுக்கு காரணம் வந்து வடிவாக விடுறதுக்கு. மற்ற மிஞ்சினு சொன்னால் நீங்கள் இன்னொரு பவுலில் விட்டுட்டு நீங்கள் ஜெல்லியை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு நான் 2 பேக்கெட் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் வேணுமெண்டா நீங்கள் ஜெல்லி போடலாம், இல்லாட்டி போடாமல் விடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ஜெல்லி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சுடுதண்ணி இருக்குது, நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி இருக்குது. 2 கப் இல்லாட்டி 500 மில்லி லிட்டர் சுடுதண்ணி விட போகிறேன். இதை நல்லா கரைச்சி விடுவோம். இந்த இருக்குது இப்படி நல்லா கரைஞ்சிட்டுது. இப்படி கரைஞ்சா பிறகு இதில் நல்ல குளிர் தண்ணி இருக்குது. 1 கப் இல்லாட்டி 250 மில்லி லிட்டர் பச்சை தண்ணி இருக்குது. இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து நான் ஆற விட போகிறேன்னு சொன்னால் இப்படியே வந்து இது லைட்லேயே சூடாக இருக்குது. இந்த சூட்டோட வந்து இந்த புடிங்கி மேலே விட்டிங்கன்னு சொன்னால் இந்த புடிங் வந்து சரியாக வராது. ஸோ ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஆற விடுவோம். இந்த ஜெல்லியை தூக்கி 10 நிமிஷம் வச்சுனா நல்லா ஆறிட்டுது. ஆறாமல் விட்டுறாதீங்க, புடிங் பிழைச்சிடும். இப்போ இந்த ஜெல்லியை வந்து இந்த மேங்கோ புடிங்க்கு மேலே விட போகிறேன். இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சோம்ல இதுக்கு மேலேயும் ஜெல்லி விடுறேன். இந்த இருக்குது நான் செய்கிற ஜெல்லி அவ்வளோத்தையும் வந்து விட்டுருக்குறேன். இப்போ திருப்பி மூடி விடுறேன். தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறோம். இன்னொரு 1 மணித்தியாலத்துலேருந்து 1.5 மணித்தியாலம் நல்லா செட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெல்லி விட்டா பிறகு நான் இந்த மாம்பழ புடிங்கை தூக்கி 1.5 மணித்தியாலம் வச்சு நான் ஃப்ரிட்ஜுக்கு நல்லா செட் ஆகிட்டு இந்த நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சதுக்கு இது மாதிரி நீங்கள் வெட்டி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது இந்த மேங்கோ புடிங் செய்து முடிஞ்சது. சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நான் போட்ட இனிப்பு எனக்கு தாராளமாக காணும். பட் உங்களுக்கு காணாட்டிக்கு இந்த கார்னேஷன் பாலை வந்து மிக்ஸ் பண்ணுறீங்கல்ல அந்த டைமுக்கு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சரி கொஞ்சம் சேர்க்கலாம். அதோட உங்களுக்கு இந்த மேங்கோட கலர் வந்து திருத்தி இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து ஃபுட் கலரையும் சேர்க்கலாம். ஸோ எண்டில் வந்து செய்து முடிஞ்சது. இதை விட வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு க்ரௌடுக்கு இந்த புடிங் செய்யணும்னு சொன்னால் நான் தந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் டபுள் ஆக்கலாம் இல்லாட்டி ட்ரிபிள் ஆக்கலாம். எண்ட்லேருந்து உங்களுக்கு மேங்கோ புடிங் செய்து காட்டிற்கு செய்து முடிஞ்சது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு இந்த இனிப்பு தாராளமாக காணும். நல்ல பர்ஃபெக்டாக டேஸ்டாக இருக்குது. ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு அப்படியே தான் நான் வந்து மேங்கோ எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணல.
செய்து முடிஞ்சது. மேங்கோ புடிங் செய்து முடிஞ்சது. நல்ல சூப்பராக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை சொல்ல வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பை பாய்.